ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. ஸோ லெமன் சாதம் தான் பண்ண போகிறேன். நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அது நல்லா கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இப்போ தான் செட் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் எப்படி வருன்றதை நான் பார்த்துருக்கேன். லெமன் சாதம் ஆக்சுவலி லெமன் சாதம் தான். நான் ஏற்கனவே மசாலா லெமன் சாதம் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க தெரியும், பார்க்காதவங்க வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் நிறையவே சொல்லுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் குழந்தைங்க பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்த்து என்னென்ன நிறைய கற்றுக்கிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்காக நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்போதும் தேவையான பொருள் உங்களுக்கு என்ன தெரியும். நான் பாருங்கள், அதை கடுகுண்டு எடுத்துருக்கேன். கடுகுளுந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வத்தை, அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இது பெருங்காயத்தூள் லைட்டாக கீழே போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் இல்லாதவங்க இஞ்சியை லைட்டாக கிராண்டர் பண்ணி போட்டால் போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அந்த மசாலா லெமன் சாதம் என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு பச்சை மிளகா, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கடுத்து ஒரு 5 வெங்காயம், 5 அல்லது சின்ன வெங்காயம் லைட்டாக குறை அடைச்சி இதே ப்ரப்போர்ஷன் தான். நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லைட்டாக அந்த மசாலா பவுடருக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அது தொட்டுக்க தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கடுத்து ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி மட்டும் பார்க்கலாம். இதை மொத்தமாக அவங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுருவோம். அதுக்கு ஆயில் வச்சுட்டேன். பாருங்கள், மொத்தமாக போட்டாச்சு. நல்லா கடுகுலாம் வதங்கணுன்னே இதை எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகுலாம் வதங்கினா நீ போடணும். அடுப்பு சில்லி வச்சுக்கோங்க. ஸோ இது ஓரளவு நான் பழகிட்டேன். ஓரளவு கொஞ்சம் ஒரு 10% எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி. ஆமாம், எப்பொழுதுமே இந்த சாதத்துக்கு உப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் போடணும். நீங்கள் அந்த மசாலா லெமன் சாதம் பண்ணும்போதும் அதே ப்ரொசீஜர் தான். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் சாதம் லெமன் சாதத்துக்கு இஞ்சி போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டிஷ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ் தான். நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா கருவேப்பிலை, அதாவது நீங்கள் கருவேப்பிலை இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நிலக்கடலை இருந்தாலும் சரி, நிலக்கடலை எரிஞ்சு வீட்டில் இருந்துச்சுன்னா நிலக்கடலையும் நாட்டு சக்கரை கொஞ்சம் என்ன செய்வீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் அவ்வளோ சேர்க்க வேணாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நல்ல கிரைண்டில் போட்டு ஆன்டி கிளாக்கவிஸ், அதாவது குறை அடித்தாலே போட்டுட்டு அரைச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பிடி மாதிரி பிடிச்சி உருண்டை மாதிரி சைஸில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல சத்தான ஆகாரம் கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் ஹவர்ஸில் உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, யூ ஃபீல் ஸோ டயர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கடல மிட்டாய் மட்டும் சாப்பிட்டுட்டு போய் கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். ஒரு கொதி வந்தப்போ எடுத்துக்கணும். ஒரு கொதி வந்துடுச்சு, அதை வச்சுட்டு அப்புறம் சால்ட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதி லைட்டாக போய் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு சால்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கணும். அவ்வளோதான்.
சால்ட்டு வந்து கொஞ்சம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து சாதம் போடலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக கிண்டி விட்டு நம்ம பண்ணிக்கிட்டு ரைஸ் வந்து நம்ம வாங்கி வடித்தது தான். அது ரொம்ப உதிரி உதிரியாக தான் இருக்கும். பாருங்க, சாதத்தை நல்லா ஊற்றி விட்டு இது நல்லா ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெமன் சாதம் கிடைச்சிடும். நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ கிளறி விட்டு நீங்கள் உங்களுக்கு பெருங்காயத்தூள் பத்தலை அப்படின்னா திரும்பவும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லது உங்களுக்கு அந்த வாய்வெல்லாம் எடுத்துடும். ஏன்னா நம்ம நிலக்கல்ல போடுறோம். அதுக்கடுத்து கடலப்பருப்பும் போடலாம். இதில் போட்டால் சூப்பராக இருக்கும். சாதத்தையும் போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்கள், லெமன் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெமன் சாதமோ புளியோதரையோ செய்யும்போது வந்து சாதத்தை வந்து சரி குக்கரில் வடிப்பாங்க. எனக்கு குக்கரில் வடிக்க பிடிக்காதனால நான் வந்து இதில் வந்து சாதம் வடிச்சுட்டு சாதம் வைக்கும்போது நல்லா பருபருக்கையாக இருந்தால் தான் உங்களுக்கு லெமன் சாதம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் லெமன் சாதத்துக்கு புளியோதரைக்கும் இந்த மாதிரி விதைய அடிச்சு நல்லாயிருக்கும். இதோ தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நான் ஏற்கனவே மார்னிங் பண்ணது தான். ஸோ இதை வந்து வச்சுக்கலாம். இது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஊறுகாய். பாருங்கள், ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஊறுகாய் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வீட்டில் ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் லெமன் சாதம். உங்கள் வீட்லேயும் மறந்தாமல் கூட இதுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணியும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கா? பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் நிலக்கடலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து கடலப்பருப்பும் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். ரொம்ப இதோட சுவையாக ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எப்பவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு எந்த நோயும் அண்டாது. நம்ம ப்ரொப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிடலாம். ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிடும்போது நிறையா ஆயில் சேர்ப்பாங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயிலே சேர்ப்பாங்க. அதனால் வந்து தயவுசெய்து வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஆக்சுவலி எப்பொழுதுமே சமையல் செய்யும்போது எவ்வளோ வந்து நம்ம எந்த ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து சிரமம் எடுத்து பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு சாதம் சூப்பராக வந்துடும். ஆமாம், எப்பொழுதுமே வந்து சாப்பாடு செய்யும்போது நல்லா வரணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சோம்னா அனைத்து சாப்பாடும் அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் டேனியல், கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.